தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. Memang saya malam ini saya tidak bercakap sebagai Perdana Menteri. Saya cakap sebagai Anwar Ibrahim, pejuang reformasi. மக்களின் மனத்துடிப்பை அறிந்து செயல்படும் பிரதமராக டத்தோஸ்ரீ அன்வார் திகழ்கிறார். தமது ஆட்சி காலத்தில் நாடு உட்பட மக்களும் மேம்பட வேண்டும் என்ற ஒரே கொள்கையுடன் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் செயல்பட்டு வருகிறார். நாட்டின் வளங்களை சுரண்டும் ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுத்து அதன் மூலம் மீட்கப்படும் அரசாங்க பணத்தை மீண்டும் மக்களுக்கு நல்வழியில் செலவு செய்யும் பணியைத்தான் அன்வார் தற்போது மேற்கொண்டு வருகிறார். நாட்டின் முக்கிய பொறுப்புகளை வகிக்கும் அரசு அதிகாரிகள் முறையாக வேலை செய்தால் மட்டுமே இங்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அந்த அடிப்படை பிரச்சனையை நன்கு உணர்ந்து அரசு துறைகளில் அன்வார் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார். அவர்கள் லஞ்சம் வாங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வரலாறு காணாத அளவில் ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பணியை முறையாக செய்ய அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அண்மையில் அரசாங்க துறையின் 8 இயக்குனர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அரசு ஊழியர்களை வஞ்சிக்கும் எண்ணம் அன்வாருக்கு இல்லை. ஆனால் முறையாக வேலை செய்தால் நன்மை உண்டு, இல்லையேல் நடவடிக்கைதான் என்ற நேர்முருக கொள்கையை அவர் மேற்கொண்டுள்ளார். நாட்டின் விலைவாசி உயர்வு, பணவீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஊழலும் ஒரு விதத்தில் காரணமாக உள்ளது. இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள்தான். இப்பிரச்சனையை சிறந்த முறையில் கையாள வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைத்து துறையிலும் ரஹ்மா உதவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டிற்கான பட்ஜெட்டில் வாழ்வாதாரம், விலைவாசி ஆகியவையே மடானி அரசாங்கத்தின் முதன்மை திட்டமாக உள்ளது என அன்வார் கூறியுள்ளார். அதோடு உள்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உள்நாட்டு விளைச்சலுக்கு முக்கியத்துவம் அளிக்க அவர் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார். தாம் அனைவருக்குமான பிரதமர் என்பதை நிரூபித்து காட்டியவரும் அன்வார் மட்டுமே. இந்த குவாத்தா சிஸ்டம் இல்லாமல் தகுதி உடையவர்களுக்கு அனைத்து வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். குறிப்பாக இந்திய மாணவர்களுக்காக மெட்ரிகுலேஷன் இடஒதுக்கீடு, தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான உதவிகள் முறையாக வழங்கப்படுகின்றன. மேலும் நகர்ப்புற, கிராமப்புற மக்களின் ஏழ்மை நிலையை ஒழிக்க மடானி தத்தெடுப்பு திட்டத்தை அவர் அங்கீகரித்துள்ளார். இதன் மூலம் பல அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் கிராமங்களை தத்தெடுத்து பல சேவைகளை வழங்கி வருகின்றனர். அண்மையில் நாட்டை உலுக்கிய குளோபல் இக்வான் நிறுவனத்தின் கீழ் இயங்கும் சிறார் பாதுகாப்பு இல்லங்களில் நிகழ்ந்த சிறார்களுக்கு எதிரான சித்திரவதை, பாலியல் கொடுமை சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிரதமர் உத்தரவிட்டிருந்தார். ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வில் புதையுண்டு காணாமல் போன இந்திய பிரஜை விஜயலட்சுமி விவகாரத்தில் கூட உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவர் குடும்பத்திற்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டுமென்றும் உத்தரவிட்டிருந்தார். இப்படி மக்களின் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதற்குரிய நடவடிக்கைகளை அவர் திறம்பட மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு பக்கபலமாக இருந்து வரும் இரு துணை பிரதமர்களுக்கும் எந்நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத சூழலில் முறையாக வேலை செய்து வருகின்றனர். அன்வாரின் மக்கள் கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்றால் அனைத்து அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டும். 2 tahun mereka perintah, sebut apa yang tidak ambil. Bestarinet, Janawi Bawah, kontrak Tebatan Banjir, sakau. Guna Islam, sakau. Guna Melayu, sakau. Jadi saudara, ya
Memang saya malam ini saya tidak bercakap sebagai Perdana Menteri. Saya cakap sebagai Anwar Ibrahim, pejuang reformasi. Lama saya tidak jawab. Lama saya diam. Teman-teman saya cuba jawab ya. Kerana apa? Saya tumpu dan fokus jaga rakyat. Saya tak peduli dari parti mana. Rakyat susah, itu tanggungjawab kita. Banjir di Kedah yang teruk. Besok pagi insya-Allah saya terbang ke Kedah. Projek di Kelantan banyak yang tak terurus, terlaksana dengan baik. 1 Oktober insya-Allah saya sampai ke Kelantan. Mana dia yang kata tidak adil? Yang penting dia cakap peruntukan ahli parlimen. Bagi wang kepada kamu, kami adil. Bagi wang kepada rakyat, kami zalim. Saya nak bagi tahu saudara, apa saya peduli projek kepada ahli parlimen. Saya peduli projek kepada rakyat. Ini saudara faham. Sebab itu kita fokus. Kita mau ekonomi kita kuat. Sebentar tadi jamuan HSBC 140 tahun di Malaysia, dan mereka iktiraf ini sejak kita ambil alih kerajaan, politiknya stabil, ekonominya melonjak, ringgitnya kuat. நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.